வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து புத்தம்புது காலை படம் ரிவ்யூ தான். இது வந்து ஒரு ஆந்தாலஜி படம். ஸோ இந்த ஓடிடியில் நிறைய ஆந்தாலஜி படம் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜி படம் ரிலீஸ் ஆச்சு அக்டோபர் மாதம். ஸோ இது வந்து 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் டுகெதராக தான் இந்த ஒரு ஆந்தாலஜி படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பாப்புலரான டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படத்தின் ஒரு ஷார்ட் சம்மரியை பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டோரி லைனையும் வந்து முதல் ஸ்டோரி லைன் வந்து இளமை இதோ இதோ அதான் டைட்டில். இதில் வந்து ஜெயராம் ஊர்வசி நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் வந்து சுதா கொங்காரா, மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். ரெண்டாவது ஸ்டோரி லைன் வந்து அவரும் நானும் அவளும் நானும். இதில் வந்து எம்எஸ் பாஸ்கரும் ரித்துவர்மாவும் நடிச்சிருக்காங்க மெயினாக. இது வந்து டைரக்ட் பண்ணது கௌதம் வாசுதேவ் மேனன். மியூசிக் வந்து கோவிந்த் வசந்த. மூன்றாவது ஸ்டோரி லைன் வந்து காஃபி எனிவான். இதில் வந்து ஸ்ருதிஹாசன், சுஹாசினி மணிரத்னம், அனுஹாசன், காத்தாடி ராமமூர்த்தி, கோமலம், சாருஹாசன் அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து டைரக்ட் பண்ணது சுஹாசினி மணிரத்னம். மியூசிக் வந்து சதீஷ் ரகுநாதன். நாலாவது ஸ்டோரி லைன் வந்து ரீஜூனியன். இதில் வந்து மெயினாக நடிச்சிருக்கிறது ஆண்ட்ரியா, லீலா சம்சன், க்ரூச்சரன்சி. இதை வந்து டைரக்ட் பண்ணது ராஜீவ் மேனன். மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அஞ்சாவது ஸ்டோரி லைன் வந்து மிராக்கிள். இது வந்து மெயினாக நடிச்சிருக்கிறது பபி சிம்கா. அதை தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து டைரக்ட் பண்ணது கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இந்த படத்தின் ஸ்டோரி லைனில் சிம்பிளாக பார்த்தோம்னா முதல் ஸ்டோரி லைன் வந்து இளமை இதோ இதோ வந்து லைஃப்பில் செட்டில் ஆன 2 பேருக்குள்ள வர லவ் ஸ்டோரி, அதை பேஸ் பண்ணது தான். அடுத்த ஸ்டோரி லைனை பார்த்தோம்னா அவரும் நானும் அவளும் நானும். அதாவது வந்து ஒரு பேத்திக்கும் தாத்தாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கேப்பும் அதுக்கான ரீசன்ஸும் அது வந்து சென்டிமெண்டலாக நல்லா வெளிக்கொண்டு இருக்கார் ஜிவிஎம். ஸோ இது நல்ல ஒரு ஸ்டோரி லைன்ஸ். அடுத்து வந்து மூன்றாவது ஸ்டோரியில் வந்து காஃபி எனிவான். ஸோ ஒரு கோமாவில் இருக்க அம்மாவுக்கும் அவங்களோட மகளுக்கான ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட மகள் மேலே இருந்த சப்போர்ட்டோவில் எப்படி அவங்க வெளிவராங்கன்றதும் அதை சுற்றி நடக்கிற கதையும் தான். நாலாவது வந்து ரீஜூனியன். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீஜூனியன் பண்ணிக்க மீட் பண்ணுற விஷயங்களை பேஸ் பண்ணியிருக்கு. அதுவும் லாக்டவுனில் கதை நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அஞ்சாவது ஸ்டோரி லைன் வந்து மிராக்கிள். அதாவது வந்து ஒருத்தர் லைஃப்பில் நடக்கிற மிராக்கிளான விஷயங்கள் வந்து அவங்களோட லைஃப்பை எப்படி மாற்றணுன்றதை எடுத்திருக்காங்க நல்லா. அதுவும் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ ஓவரால் வந்து இது வந்து செம்ம பர்ஃபெக்ட் மூவின்னு சொல்லலாம். எல்லா ஸ்டோரி லைனும் பக்காவாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரி லைன் முடியக்க எங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த ஸ்டோரி லைன் வந்து இன்னும் கொஞ்சம் போகக்கூடாதா அந்த மாதிரி அந்தளவுக்கு செம்மையாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆக்கலந்தேதி எங்களை நல்லா வென்றிருக்கு. ஸோ இந்த படம் மாதிரி நிறைய ஓடிடி படம் உங்களுக்கு வரணுமெண்டு ஃப்யூச்சரில் எதிர்பார்க்குறோம். ஸோ வந்தால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஸோ டைரக்டர்ஸுக்கு முடியலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுபோல் இந்த பட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பட ரிவ்யூஸ் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.